நீங்க பறவையோட கக்காவை சாப்பிடுவீங்களா? பாய். என்ன ப்ரோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஒண்ணுமே புரியாம தான் இந்த கண்டென்ட் மேக் பண்றேன். அதாவது என்ன மேட்டர்னா, சைனால இருக்கிற சாங்காய் சிட்டில இந்த சைனீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல சூப் எல்லாம் குட்டி சாப்பிடுறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, திரும்ப திரும்ப எதை சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்மையான சூப் இல்ல, சூப் மாதிரியே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். இந்த ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி சூப் குடிக்கும் போது அதுக்குள்ள நிறைய காய்கறி மிதக்குமோ, அது மாதிரி இவங்களும் ஆர்டிபிஷியல் ஆனா நிறைய காய்கறி மிதக்கிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இதுல இந்த சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டே சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா, ஒரே நேரத்துல நம்ம குளிச்சுக்கலாம், குடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. ஸ்டார்டிங்ல பறவையோட கக்காவை சாப்பிடறதா சொல்லி ஒரு மேட்டர் சொன்னேன்ல, அது என்னதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, எனக்கு என்னைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. சரி வாங்க அந்த கக்கா மேட்டர் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஸ்விம்மிங் பூல் சூப்ல உட்காந்து சாப்பிடறத டாப் ஆங்கிள் வியூல உட்காந்து பார்க்கும்போது ஏதோ பறவையோட கக்கால உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு அவங்க ஊர்ல அவங்களே கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட், பிரில்லியன்ட். இப்ப சொல்லுங்க, நீங்க இந்த பறவையோட கக்காவை சாப்பிடுவீங்க?